புதுச்சேரியில் மீன்வளத்துறை அதிகாரிகள் ஃபைபர் படகுகளை ஆய்வு செய்து கணக்கெடுத்தனர். மத்திய அரசின் மீன்வள அமைச்சகம் கடந்த ஏப்ரல் 13ஆம் தேதி புதுவை அரசுக்கு கடிதம் அனுப்பியிருந்தது. அதில் அனைத்து கடலோர பகுதி மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தற்பொழுதுள்ள நடைமுறையில் உள்ள 2026 ஆண்டிற்கான மீன்பிடி தடைக்காலத்திற்குள் அனைத்து பதிவு பெற்ற பதவி பெறாத மீன்பிடி படகுகளையும் கள ஆய்வு செய்து அதற்கு ஏற்றாற்போல் இணையதள பக்கத்தை புதுப்பித்து அறிக்கை அனுப்ப உத்தரவிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அனைத்து மீனவ கிராமங்களில் உள்ள ஃபைபர் படகுகளை அந்தந்த மீனவ கிராமத்தை சேர்ந்த பஞ்சாயத்தார், மக்கள் குழு அல்லது கோவில் நிர்வாக குழு மற்றும் ஃபைபர் படகு உரிமையாளர்கள் சங்கம் ஆகியவற்றின் ஒத்துழைப்போடு ஒரு நாள் மீன்வளத்துறை அதிகாரிகள் கள ஆய்வு செய்து படகுகளை கணக்கெடுத்தனர். இந்த கள ஆய்வின் பொழுது சம்பந்தப்பட்ட ஃபைபர் படகு உரிமையாளர்கள் முன்னிலையில் படகின் பதவியின் தெளிவாக எழுதப்பட்டுள்ளதா, அசல் ஆவணங்களான பதிவுச் சான்றிதழ், மீன்பிடி உரிமச் சான்றிதழ் போன்றவற்றை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். ஃபைபர் படகில் பொருத்தப்பட்டுள்ள இயந்திரத்தை படகில் வைத்து காண்பிக்க அறிவுறுத்தினர். படகில் நீள அகல அளவு மாற்றம் செய்திருந்தால் அதற்குரிய விண்ணப்பம் பெற்று பூர்த்தி செய்ய அறிவுறுத்தினர். புதுச்சேரி அருகே வீட்டின் மேல்தளத்தில் விளையாடிய சிறுவன் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான இடையாஞ்சாவடி கிராமத்தை சேர்ந்த தம்பதியினர் கமலபாதன், கனிமொழி. இவர்களுக்கு ஒரு மகள், ஒரு மகன் உள்ளனர். அதே பகுதியில் உள்ள அரசு நடுநிலைப்பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மகன் ஜீவா நேற்று மாலை தன் வீட்டின் அருகே புதிதாக கட்டியுள்ள வீட்டின் மேல் தளத்தில் விளையாட சென்றுள்ளார். அப்பொழுது தாழ்வு நிலையில் சென்ற மின்கம்பி மீது சிறுவன் கைப்பட்டதை மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்டுள்ளார். சிறுவனின் சத்தம் கேட்ட தாயார் ஓடி சென்று பார்த்தபோது சிறுவன் மயங்க நிலையில் இருந்துள்ளான். அவனை மீட்டு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு பெற்றோர்கள் கொண்டு சென்றனர். சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இது தொடர்பாக ஆரோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மின்சாரம் பாய்ந்து 8ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொறியியல் பராமரிப்பு பணி காரணமாக புதுச்சேரிக்கு வரும் ரயிலும் புதுச்சேரியிலிருந்து புறப்படும் ரயிலும் 3 நாட்களுக்கு ரத்து செய்யப்படுகின்றன. பொறியியல் பராமரிப்பு பணி காரணமாக புதுச்சேரிக்கு வரும் ரயிலும் புதுச்சேரியிலிருந்து புறப்படும் ரயிலும் 3 நாட்களுக்கு ரத்து செய்யப்படுகின்றன. அதே நாட்களில் புதுச்சேரி ரயில் நிலையத்தில் மாலை 3:35 மணிக்கு புறப்படும் புதுச்சேரி, சென்னை, எழும்பூர் மேமூர் ரயில் புதுச்சேரி விழுப்புரம் சந்திப்பு ரயில் நிலையங்களுக்கு இடையே ரத்து செய்யப்படுகிறது. வழக்கமாக விழுப்புரம் சந்திப்பிலிருந்து இந்த ரயில் மாலை 4:30 மணிக்கு புறப்படும். அட்டவணையின்படி புறப்பட்டு செல்லும். இந்த தகவலை தென்னக ரயில்வே திருச்சி கோட்ட மக்கள் தொடர்பு அதிகாரி வினோத் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மும்மொழி திட்டத்தின் மூலம் இந்தியை கட்டாயமாக திணிக்கும் மத்திய அரசை கண்டித்து தமிழ் உரிமை பாதுகாப்பு இயக்கம் சார்பில் ஆளுநரிடம் மனு அளிக்கும் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் மும்மொழி திட்டம் மற்றும் புதிய கல்விக் கொள்கை மூலம் ஹிந்தியை கட்டாயமாக திணிக்கும் மத்திய அரசை கண்டித்து ஆளுநர் மாளிகை நோக்கி மனு அளிக்கும் போராட்டம் நடத்தப்படும் என்று தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி காமராஜர் நகர் சதுக்கத்தில் ஒன்று கூடிய தமிழ் பற்றாளர்கள் இயக்கத்தின் தலைவர் பாவானந்த் தலைமையில் பேரணியாக நேரு வீடு வழியாக சென்றனர். கண்டன கோஷங்கள் எழுப்பியவாறு சென்ற பேரணியை பெரிய கடை காவல் நிலைய அருகே போலீசார் தடுப்பு கட்டை அமைத்து தடுத்தனர். தொடர்ந்து அங்கேயே கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து அவர்கள் கூறும்பொழுது புதிய கல்விக் கொள்கையை கைவிட வேண்டும் என்று பல போராட்டங்கள் மூலம் வலியுறுத்தி வருகிறோம். ஆனால் அரசு ஏற்காமல் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. இதே நிலை நீடிக்குமானால் மாநில அளவில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் மதுபோதையில் போக்குவரத்து காவலர் மீது தாக்குதல் நடத்திய இருவரை கைது செய்த போலீசார் தலைமறைவான ஒருவரை தேடி வருகின்றனர். புதுச்சேரி மதகடிப்பட்டு பகுதியில் வெள்ளினூர் போக்குவரத்து போலீசார் போக்குவரத்து நெடுஞ்சாலையை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது பைக்கில் வேகமாக வந்த 3 பேர் மற்றொரு பைக் மீது மோதியதில் விபத்துக்குள்ளானது. அப்பொழுது பணியில் இருந்த போக்குவரத்து போலீசார் விரைந்து சென்று போக்குவரத்தை சரி செய்தனர். பைக்கில் வந்த 3 பேரும் அதிக மது போதையில் இருந்ததால் மது அருந்தி உள்ளார்களா என்பதை கண்டறியும் கருவி மூலம் பரிசோதனை செய்ய போலீசார் முயன்றனர். இதனால் ஆத்திரமடைந்த அந்த மூவரும் போலீசாருடன் தகராறில் ஈடுபட்டு தாக்கியதாக கூறப்படுகிறது. இதை கண்ட மக்கள் அதிர்ச்சியடைந்து அப்பகுதி மக்கள் போலீசாரை மீட்டனர். இச்சம்பவம் தொடர்பாக திருபுவனை போலீசார் வழக்கு பதிவு செய்து விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் பகுதியைச் சேர்ந்த சரத்குமார், மதியழகன் ஆகிய இருவரை கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள இளங்கோ என்பவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் 3 பேரிடம் 84,000 ரூபாயை மோசடி செய்த மர்ம நபர்கள் மீது சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்த நபரை மொபைல் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் தன்னை வங்கி ஊழியர் என அறிமுகப்படுத்திக் கொண்டார்.
மேலும் மர்ம நபர் கிரெடிட் கார்டு லிமிட்டை உயர்த்தி தருவதாக ஆசை வார்த்தை கூறினார். இதை நம்பிய அவர் மர்ம நபர் அனுப்பிய OTP எண்ணையும் தனது வங்கி விவரங்களையும் பகிர்ந்தார். பின்னர் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 50,387 ரூபாய் மாயமாகியது. பின்னர் அவர் ஏமாற்றப்பட்டது தெரியவந்தது. இதேபோல மண்ணாடிப்பட்டை சேர்ந்த பெண் 23,750 ரூபாயும், நல்லவாடு சேர்ந்த நபர் 10,200 ரூபாயும் என 3 பேர் மொத்தமாக 84,330 ரூபாயை ஆன்லைன் மோசடியில் எழுந்துள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை செய்து வருகின்றனர். காட்டேரிக்குப்பம் காவல் நிலையம் சார்பில் நடந்த போதைப்பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இளைஞர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட காட்டேரிக்குப்பம் பெட் பகுதியில் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கிடையே கஞ்சா மற்றும் பிற போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் தமிழரசன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுமக்கள், மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் உடல் மற்றும் மனநல பாதிப்புகள், சமூக விளைவுகள் மற்றும் சட்ட ரீதியான தண்டனைகள் குறித்து விளக்கமாக எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் போதைப்பொருள் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்கவும், போதைப்பொருள் விற்பனை அல்லது பயன்பாடு தொடர்பான தகவல்கள் ஏதேனும் தெரிந்திருந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி அருகே மயான பிரச்சனையில் நடுக்குப்பம் மீனவ பெண்கள் கழுத்தில் கயிறு கட்டிக்கொண்டு தற்கொலை முயற்சி செய்த சம்பவத்தால் அப்பகுதியில் பதட்டமான சூழல் நிலவியது. புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான நடுக்குப்பம் மீனவ கிராமத்திற்கும் அருகே உள்ள ஆதிதிராவிட மக்களுக்கும் மயானம் தொடர்பாக பல ஆண்டுகளாக பிரச்சனை நீடித்து வருகிறது. இதனிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பு அட்டவணை இனத்தை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்த நிலையில் அவரை புதைக்க சென்றபொழுது நடுக்குப்பம் மீனவர்கள் அவர்களை விரட்டியதுடன் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதனை கண்டித்து ஆதிதிராவிட இன மக்கள் கோட்டக்குப்பம் ரவுண்டானா பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதன் பின்னர் இரு தரப்பினருக்கும் நேற்று நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் தீர்வு எட்டப்படவில்லை. இதனிடையில் தமிழக அரசு ஆதிதிராவிட மக்களுக்கு சாதகமாக செயல்படுவதாக கூறி நடுக்குப்பம் மீனவ பெண்கள் கழுத்தில் கயிறு கட்டிக்கொண்டு கடலில் இறங்கி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் அப்பகுதியில் பதட்டமான சூழல் நிலவியது. புதுச்சேரி வில்லியனூர் அருகே போலீசார் நடத்திய வாகன சோதனையில் சுமார் 15 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரி 10 கண சந்திப்பில் வில்லியனூர் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது 2 மூட்டைகளுடன் பைக்கில் வந்தவரை நிறுத்தி சோதனை செய்தபொழுது மூட்டையில் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ், குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் சென்னை சவுகார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தினேஷ் என்பதும், பெங்களூருவில் இருந்து ரயில் மூலம் விழுப்புரத்திற்கு கொண்டு வந்ததும், அங்கிருந்து பைக்கில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியில் விற்பனை செய்ய வந்ததும் விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து வழக்கு பதிவு செய்து தினேஷை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 40,000 ரூபாய் மதிப்புள்ள சுமார் 15 கிலோ கொண்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்தனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.